இந்த முந்தா நாள் வந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்கள ஒரு 350 பேர்த்த மாத்திரம் வீட்டுக்கு தன்னுடைய கட்சி அலுவலகத்தை கூப்பிட்டு தான் அவர் பரிசு இதை கொடுத்து அனுப்பிச்சாரு தவிர அவர் போய் பாதிக்கப்பட்ட மக்களோ அந்த ஏரியாலேயோ போய் போகவோ பார்க்கவோ கிடையாது. எந்த ஒரு அரசியல்வாதின்னு சொல்லக்கூடியவன் எல்லாமே ஸ்பாட்டுக்கு தான் போவாங்களே தவிர தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு கேட்டு அறிய மாட்டாங்க. விளக்கம் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் விளக்கம்னா எங்களுக்கு வலிக்கல, நீ சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், வலிக்குது வலிக்கலைங்கிறது நீங்க யாரும் அதை கேட்க என்ன எங்களால பாதிப்பு ஆமா ஆமா. இந்த கடுமையான விமர்சனம் நீங்கள் சொல்றீங்க. ஏன் வந்து களத்துக்கு போய் மக்களை சந்திக்கல? ஒரு விஷயம் விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் விளக்கம் எல்லா விளக்கம்லயும் விளக்கம் கொடுப்பாங்க. விளக்கம் யார் வேணாலும் கொடுக்கட்டும். அவர் நல்ல அரசியல்வாதி, மக்கள் அவருக்கு வாக்களிச்சா அவர் முதலமைச்சரா கூட வரட்டும். இந்த பொன்முடி திமுக போய் அடி வாங்குறாங்கல்ல, அதை பார்த்து கூட அவர் வானப்பா வசூல் பார்த்து சொல்லியிருக்கலாம். எல்லாரும் திருமாவளவன் அவர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்க எது சொன்னாலும் ஐயா ஆமாஜாமி கும்பரசாமி இருக்க மாட்டாங்க. அது ஆதவர்ஜுன பெரிய இந்த அரசியல் புடிஞ்சு நீ அந்த ஆளுக்கெல்லாம் ஏன்ட்ட பதில் கேட்டுட்டு இருக்க, நீ அந்த ஆளை பத்தி எல்லாம் ஏன்ட்ட பேச. ரெட்டியார் சங்கத்துல புகார் பண்ணி நான் நடவடிக்கை ஏதோ வாய் தவறி ஏதோ ஒண்ணு பேசிவிட்டாருன்னா அதே புடிச்ச கலை தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேரும் தொங்குவீங்களா? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த திரு காமாட்சி ஐயா வணங்கியிருக்காங்க. இருவருக்கும் முதற்க வணக்கம். முனைவர் காமாட்சி ஐயா, விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் அவர்கள் அந்த நோட்டீஸ் அது மாதிரி இருக்காங்க, வாய்ஸ் ஆஃப் காமன் தான் இருக்கு. அப்புறம் விசிகாவோட ஏங்க அவர் ஓகே, அவர் அந்த பொறுப்புல வகிக்கிறார் இல்லையா அவரு, அதனால அவர் அடையாளப்படுத்துவதற்கு நம்ம அந்த பொறுப்பு அதில் இல்லையே, அதை தவிர்த்து இருக்கலாம். அவர் எல்லாவற்றையும் அவர் வந்து போடணும் அவசியம் இல்லையா? நீங்க அந்த விசிகாவோட சேர்க்காதீங்கல்ல. ஓகே, வாட் எவர் இட் மே பி, உங்களுடைய கருத்து. அந்த புத்தக வெளியீட்டினுடைய விழா இன்றைய தினம் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது. விஜய் அவர்கள் வந்து அதை வழங்க இருக்கிறார். நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்து பெற இருக்கிறார்னா நம்ம பார்க்குறோம், செய்திகளை பார்க்குறோம். இதில் வந்து இன்றைய தினம் குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு 8 பக்க அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதில் பல விமர்சனங்களும் முன் வச்சிருக்காங்க அடுத்த கட்ட நிர்வாகிகள். குறிப்பாக சமரச பாயாசக்கின்ற விஜயுடன்லாம் வந்து மேடையை வந்து பகிர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை, இப்போதுதான் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, ஒரு முன்னணி நடிகர், ஒரு மக்கள் மத்தியில், ஒரு வெகுஜன மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பரிச்சயமான ஒரு நபர், அவர் இந்த புத்தகத்தை அவர் வந்து வழங்குகிறார் என்று சொன்னால் ஒரு மக்கள் மத்தியில், பாமர மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ரீச் ஆகும். அம்பேத்கர் வந்து இன்னும் 4 பேருக்கு நம்ம தெரியப்படுத்தலாங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக கூட இருக்கலாம். ஆனால் ஏன் இப்படியான ஒரு கடுமையான ஒரு விமர்சனம்? ஏன்னால் அவர் பகவத்கீதையை வந்து கையில் வாங்கிட்டாரு, அதனாலேயே வந்து சமரச பாயாசக்கின்றாருன்னு சொல்லி இவ்வளோ கடுமையான ஒரு விமர்சனம் ஏன்? இல்லை, நீங்கள் விஜயை பற்றி ஏதோ பெரிய அவர் வந்து ஒரு நடிகர் அது இல்லைன்னு மறுப்பதற்கு இயலாது. அதே வேளையில வந்து அவர் அரசியல்ல வந்து இன்னும் வரவே இல்லை. ஏன்னா இந்த முந்தா நாள் வந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்கள ஒரு 350 பேர்த்த மாத்திரம் வீட்டுக்கு தன்னுடைய கட்சி அலுவலகத்தை கூப்பிட்டு தான் அவர் பரிசு இதை கொடுத்து அனுப்பிச்சாரு தவிர அவர் போய் பாதிக்கப்பட்ட மக்களோ அந்த ஏரியாலேயோ போய் போகவோ பார்க்கவோ கிடையாது. எந்த ஒரு அரசியல்வாதின்னு சொல்லக்கூடியவன் எல்லாமே ஸ்பாட்டுக்கு தான் போவாங்களே தவிர தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு கேட்டு அறிய மாட்டாங்க. விளக்கம் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் விளக்கம்னா எங்களுக்கு வலிக்கல, நீ சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், வலிக்குது வலிக்கலைங்கிறது நீங்க யாரும் அதை கேட்க என்ன எங்களால பாதிப்பு ஆமா ஆமா பாதிப்பே உங்களோட எங்களால என்னங்க பாதிப்பு? என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? ரொம்ப தான் எங்க அரசு ரொம்ப தான் பண்றீங்க. நீங்க தண்ணியை ஒழுங்கா வடிகட்டு தான் ஏங்க அந்த மாதிரி நாங்க தண்ணி போங்க. அதுக்காக 1,80,000 70,000 கனடி தண்ணீர் வந்து டேம் உடையக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு அழகா நாங்க எத்தனை மணிக்கு, அதாவது ராத்திரி 2 மணிக்கு சொன்னது கடைசியா சொன்ன தகவல். அதுக்கு முன்னாடியே சூரியன் இருக்கும் போதே கிட்டத்தட்ட
2 மணில இருந்து அலாரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அரசு சொல்லிட்டே இருக்கு. 2 மணிக்கு சொல்லிருக்காங்க, 4 மணிக்கு சொல்லிருக்காங்க, 6 மணிக்கு சொல்லிருக்காங்க, 8 மணிக்கு சொல்லிருக்காங்க. நம்ம வீட்டுல டைம் பீஸ் இருக்கு, அதுல ஒரு அலாரம் அந்த அலாரம் வச்சு எத்தனை ஊருக்கு கேட்கும். இங்க பாருங்க, அப்ப ஏங்க அது எங்க தோன்றுது? கர்நாடகால நீர்வளத்துறை, மத்திய நீர்வளத்துறை ஒரு அறிக்கை வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஏன்னா தமிழ்நாடுல இந்தியா முழுக்க இருக்கிற அணைகள் நீர்மட்டத்தை ஒவ்வொரு நாள் மாலையிலும் அங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இல்ல அதுதான் நடைமுறை. அவங்க இந்த அணை நிரம்புது இது வந்து கிராஜுவலா எடுத்து ஒண்ணு சொன்னாங்க. படிக்க தெரியாத அப்புறம் இதெல்லாம் என் வாயை நான் வந்துருக்கும். வாயை கழுவுங்க, தண்ணி கொடுப்பாங்க. போறோம்னு நினைக்கிறேன். ஏன் வந்து இந்த கடுமையான விமர்சனம் நீங்கள் சொல்றீங்க? ஏன் வந்து களத்துக்கு போய் மக்களை சந்திக்கல? இங்க பாரு, ஒரு விஷயம் உரிய விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் விளக்கம், எல்லா விளக்கம் கொடுப்பாங்க. விளக்கம் யாரு வேணாலும் கொடுக்கட்டும். அவர் நல்ல அரசியல்வாதி, மக்கள் அவருக்கு வாக்களிச்சா அவர் முதலமைச்சரா கூட வரட்டும். இந்த பொன்முடி திமுக ஆளுங்க எல்லாம் போய் அடி வாங்குறாங்கல்ல, அதை பார்த்து கூட அவரு வானப்பா வர சொல்லுப்பான்னு கூட சொல்லிருக்கலாம். உங்க கட்சியை சேர்ந்த உங்களுடைய ஆதரவு கட்சியை சேர்ந்தவங்க பண்ண வேலை தான். அவங்க 2 பேர்த்து மேல இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த பெண்கள் தான், அந்த ஒரு பெண்ணும் ஒருத்தர் 2 பேர் தான் அந்த வேலையை பண்ணது. அவங்களை கண்டுபிடிச்சு அந்த கருப்பாடை பிடிச்சாச்சு. சரியா? பாரதிய ஜனதா கட்சியுடைய கருப்பாடு. அந்த டோலாண்ட விழுகச்சத்தை கொடுத்தா சாலை மறியல் பண்ணாங்க. எது விக்கிரவண்டி டோலாண்ட, அதுக்கு என்ன சொல்லுங்க? எதுக்கு சொல்லுவாங்க? பிஜேபி தான் ஏற்கச்சா? இங்க பாருங்க, பின்னாடி இருந்து ஏக்கிறது 2 இயக்கங்க. ஒன்னு பிஜேபி இயக்கம், இன்னொன்னு நம்ம மாண்புமிகு டாக்டர் ஐயா அவர்கள். இவங்க 2 பேர்த்துக்கும் வேலை என்னன்னா, எப்படியாவது இந்த அரசுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணுங்கிறதான் கோரிக்கோள். இன்னொரு வடி மேல போய் அதிமுகவை கூட இவர் தவறா பேசுறாரு டாக்டர் ஐயா பையன். இதே டாக்டர் ஐயா பையன் இந்த 10.5% கொடுத்த உடனே எவ்வளவு நன்றியோட அழுதுகிட்டே சொன்னாரு. அதாவது அழுதுகிட்டே வாழ்த்து சொன்னாரு. அப்படி எல்லாம் பேசுறவரு இன்னைக்கு அவங்கள பத்தி அவங்க ஒழுங்கா பண்ணல, கடைசி நிமிஷத்துல எங்களுக்கு போட்டாங்க அப்படின்னு பேசுவாரு. நாட்டுல எல்லாரும் திருமாவளவன் அவர்கள் மாதிரி இருந்துட மாட்டாங்களாங்க. நீங்க எது சொன்னாலும் ஐயா ஆமாஞ்சாமி கும்பரசாமி இருக்க மாட்டாங்களாங்க. ஏன்னா அவங்க தனி கட்சி நடத்துறாங்கல்ல, அப்படிதான் இருப்பாங்க. எங்க சார் அவங்க அடிமை நீங்க ரொம்ப கொச்சைப்படுத்துறீங்க நினைக்கிறேன் அண்ணன் திருமாவளவன். ஏன்னா இந்த சாம்சங் ஊழியர் போராட்டத்துல அண்ணன் திருமாவளவன் போராடினாரு. எத்தனையோ விஷயங்கள்ல இருந்து வேங்கை விவகாரம் இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து மாற்றுக்கிறது வேலை விவகாரமா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்த்து போராடி இருக்காங்கல்ல. நீங்க தான் மெச்சிக்கணும், நீங்க தான் மெச்சணும். போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை செய்திருக்கிறது தமிழக அரசு. ஒத்துக்கிறீங்களா? இதுல என்ன தப்பு? ஒத்துக்கிறீங்களா? நீங்க அவர் அப்படிதாங்க பேசுறாரு, நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு காமன் மேனா நீங்க ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. மிரட்டாரு இல்ல, நான் நெறியாளர் வந்து ஒரு கருத்தை நான் கூற இயலாது. இல்ல ஒரு நெறியாளர் ஒரு ஃபேமிலி இருக்கும். நெறியாளர் ரோட்ல தான் போவாரு. நெறியாளர் வீடு இருக்கிறதும் ஒரு தெருவுல தான் இருக்கும். பல பார்வையில அவர் பாப்பாரு. அதால சொல்றேன், சிறப்பா செஞ்சான்னு கூட நீங்க சொல்லுங்க. போர்க்கால அடிப்படையில் நிவாரண பணிகள் நடைபெற்றது தமிழக அரசுக்கு பாராட்டு. யார் சொல்லுது? திருமாவா? ஆமா. ஏயா உள்ளாட்சி வரப்போற உள்ளாட்சி தேர்தலுக்கு நீங்க கவனம் செலுத்துற அளவு கூட இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் வந்து நீங்க கவனம் செலுத்த மாட்டீங்கன்னு நம்ம ரெட்டியார் சொல்றாரு. அதை திரும்ப அண்ணங்கிட்ட கேக்குறாங்க. அது அவரோட தனிப்பட்ட கருத்து. சொன்ன கருத்து தப்பா சரியா அது சொல்லு, தனிப்பட்ட கருத்து. அப்ப நீங்க சொல்றது திருமாவளவன் தனிப்பட்ட கருத்தா? என்ன கதை இது? அந்த மாதிரி எல்லாரும் இருக்குன்னு நினைக்கிறாரு உங்களுக்கு. இங்க பாருங்க, திருமாவர்களை பற்றி நீங்க எப்பொழுதுமே தவறான பரப்புரைய பண்றீங்க. அவர் நான் சொல்லல. அவர் வந்து அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு, ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு, இடைத்தேர்தலோட ஒப்பிட்டு சொல்றாரு. இடைத்தேர்தலில் வந்து எவ்வளவு மும்முரமா பணி செய்றீங்க, ஒவ்வொரு பூத்துக்கு ஒவ்வொரு அமைச்சர்லாம் நீங்க வந்து நியமிக்கிறீங்க. ஆனா அந்த மாதிரியா வந்து இந்த வெள்ள நிவாரண நிதி தமிழ்நாடு பூரா இருக்கும்போது போக முடியுமா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அமைச்சர் இல்லையா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 2 அமைச்சர் 3 அமைச்சர். விக்கிரவாண்டிக்கு நம்ம எப்படி பண்ணோம், ஈரோடு கிழக்குல நம்ம என்ன பண்ணோம்?
ஏப்பா அது வார்டு போர்டு அமைச்சர் பண்ற ஆதவர்ஜன் அவர்கள் ஆதவர்ஜன் பெரிய இந்த அரசியல் புடிங்கி நீ அந்த ஆளுக்கெல்லாம் ஏன்ட்ட பதில் கேட்டுட்டு இருக்க நான் அந்த ஆளை பத்தி எல்லாம் ஏன்ட்ட பேச ரெட்டியார் சங்கத்துல புகார் பண்ணி நான் நடவடிக்கை அவரு அந்த கட்சியில இருந்துகிட்டு அவருடைய துணை செயலாளர் அவருக்கே வேட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் அந்த ஆளு. அவர் மறுத்த ஒரு நிகழ்ச்சியில போய் நீ தான் ஆர்கனைஸ் பண்ற அந்த புத்தக வெளியே ஆர்கனைஸ் பண்றது அண்ணன் சீமான் அவர்களே அழைச்சிருக்காங்க சார். அப்படியே கூட இது யார் கேட்கணும் சார்? அண்ணன் திரும்ப கேட்கணும். எங்க கூட்டணி கட்சிங்க நாங்க கேட்போம். அதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? ஏன்னா அவங்க வீட்டு பாத்ரூம் திறந்து பார்த்துட்டு வீட்டுலதான் வாடகை இருக்கலாம் நான் திறந்து பாப்பது எப்படிங்க சரியா? அப்புறம் சொல்லுங்க எதுக்கு இடம் போடுறீங்க சொல்லுங்க. எங்களை பத்தி நாலு பேசுனதுனால நான் பதில் சொல்றேங்க. வீரபாண்டி தேர்தல்ல விக்ரம இதுல வந்து விக்ரவாண்டி பெட்ரூம் திறந்து இருங்க விக்கிரவாண்டி தேர்தல்ல இருந்த மாதிரி இந்த இதுக்கு வரலன்னு சொன்னா இது பறந்து எத்தனை தொகுதி அடங்குது பாருங்க எத்தனை தொகுதி அடங்குது. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ அவங்க அங்க உட்கார்ந்து அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் அந்த பணியில வந்து நீங்க போர்க்கால அடிப்படையில செஞ்சோன்னு சொன்னதே உங்களுக்கு பொறுக்கல. மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க இந்த அரசு சோர முதல்ல என்ன நிகழ்ந்தது நம்ம பாக்குறோம். ஆனா பொன்முடி ஏங்க எத்தனை அரசியல் கட்சி இருக்காங்க சமரச ஜிலேபி செய்கிறது. விஜய் அவர்களை பார்த்து இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இப்பதான் அரசியல் கட்சி துவங்கி இருக்காரு. அவர் கொள்கையை கூட இன்னும் முழுமையா கூட நம்ம உள்வாங்க முடியல. இவ்வளவு இருக்கு விஷயம் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறோம். இதே விமர்சனத்தை விசிகாமலே வைக்கலாம் இல்லையா? விசிகா மேடைக்கு மேடை பேசுது குலக்கல்விக்கு எதிரானவர்கள், சனாதனத்திற்கு எதிரானவர்கள், இந்து தர்மத்துக்கு எதிரானவர்கள்னு சொல்லி மேடைக்கு மேடை அண்ணன் திருமாவளவன் சரி எல்லாரும் பேசிட்டு வர்றாங்க. ஆனா அதே அண்ணன் திருமாவளவன் வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் போய் அந்த பூஜைகளில் ஈடுபட்டு எல்லாம் நம்ம மாலை அணிவித்து எல்லாம் கிரீடம் வச்சு எல்லாம் பண்றது இல்லையா? அதே போல மது ஒழிப்பினோட மாநாட்டுல கட் அவுட்டா ராஜாஜி அவர்களை கட் அவுட்டா வைக்கலையா? இதே ராஜாஜி விவகாரமாக ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னதாக புதிய தலைமுறை நேர்பட பேசிய நிகழ்ச்சியில விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் எவ்வளவு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைச்சார். பெரியார் அவரோட ஒப்பிட்டு ராஜாஜி அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்தார். என்னால் இப்ப கூட வீடியோ காட்சி கூட காட்ட முடியும். அப்போ அவர் வந்து சமரச ஜிலேபி செய்தியா விசிகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்களை பொறுத்த மட்டும் சரி நான் என்ன கேட்கிறேன் இருங்க, ஏன் எல்லாத்தையும் விசிகாவை பத்தி அவர்கிட்ட கேட்க? அவர் திமுக தானே கூட்டணி கட்சி ஓடாதீங்களா அப்படி எடுத்துக்கலாமா? ஏய் வாடகை போட்டுருக்கோம் வீட்டுல ஆணி அடிக்கூடாது பாத்துக்க. இல்லைங்க எங்க அம்மா போட்டா அம்மா வந்து சும்மா வருது ஆணி அடிக்கூடாது அப்படி சில ஓனருங்க கண்ட்ரோல் பண்றாங்கல்ல. இல்ல ஓரளவு திமுகவோட கூட்டணி கொள்கைக்கும் விசிகாவோட கொள்கைக்கும் ஓரளவு ஒத்து போகக்கூடிய ஒன்னா இருக்கு. விசிகாவோட பிரதிநிதி இருந்தால் இன்னும் அழுத்தம் திருத்தமா அந்த கேள்வியை முன்வைக்கலாம். திமுகவோட கொள்கையோட இதுவே கரண்டி போச்சுங்க. இதுக்கு அதெல்லாம் இல்லைங்க. நீங்க விசிகாவை பத்தி பேசலைன்னா உங்களுக்கு ராத்திரியில தூக்கம் வராது. உங்களுக்கு அவரை கண்டாலே உங்களுக்கு இல்லையா? இப்ப எப்படி காங்கிரஸ் வந்து கரைஞ்சி கழுதை தேஞ்சு கட்டுறம்பா ஆகி காங்கிரஸோட கொள்கை திமுகவோட கொள்கை தான் அப்படின்ற அளவுக்கு நீங்களே சொன்னீங்க கடந்த காலத்துல நம்முடைய விவாதங்கள்ல. அப்படி வந்து காங்கிரஸ் ஆக்குனது போல விசிகாவை தன்வசப்படுத்திட்டீங்களோ? கண்ணு நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கவங்க எல்லாமே ஒரு கொள்கை தான் இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சியும் ஒரே கட்சி தானே சார்? ஒரே கட்சி தான் இருக்கணும். ஆனாலும் அதிகார பகிர்வுன்னு வரும்போது அவங்க தனித்தனியா அரசியல் நாட்டாம பண்றாங்க, அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் பெரிய மாற்று கருத்து இல்ல. யாரும் இருங்க தம்பி, இங்க பாருங்க, சனாதனத்தை ஒழிக்கணும்னு கேளுங்க. பிஜேபி தவிர எல்லாரும் அதுக்கு ஒத்துக்குவாங்க. ஒரு சாம்பார் பிஜேபி தான் ஒத்துக்காது, மத்த கட்சி அப்புறம் என்ன அர்த்தம்? இல்ல அப்ப எப்படி திமுகவோட கூட்டணி இருக்க முடியும் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு? யாரு திருமாவளவன் அவர்கள் அதான் அது ஒழிக்கணும்னு சொல்லித்தானே அவரை தனி பொது தொகுதி தரமாட்டேன்னு சொல்லி கேவலப்படுத்த. யார் சொன்ன பொது தொகுதி தெரியுமா? விசிகார சொல்லியிருக்காரு. வன்னி அரசு சொன்னாரு, வழக்கண்ண அரசு சொன்னாருன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. வன்னி அரசு நல்ல மனுஷன், அவரை வம்புல இழுத்து விடாத. விவாதத்துல அவர் சொன்ன ஏதோ வாய் தவறி ஏதோ ஒண்ணு பேசிவிட்டாருன்னா அதே புடிச்ச கல்வி தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேரும் தொங்குவீங்களா?
இதான் உங்களுக்கு வேலையா? இப்ப எதுவும் பேசுறாங்க என் வண்டியை வெளியில வந்து எஸ்சி கட்சி பட்டியல் சமூக மக்களுக்கான கட்சி வந்து ஒரு பொது தொகுதி கேட்டா டேய் நீ எல்லாம் அதுக்கு ஆசைப்படலாம். இல்ல இது தவறுங்க. அது வந்து பொது கட்சி. அது அத வந்து ஒரு ஜாதிய கட்சியா இவர் கட்டமைக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலையே ஒரு பொது தொகுதி கொடுக்கல. அது எங்க இஷ்டம், அது அவருக்கு தெரியும். எங்களுக்கும் அமைப்புள்ள அதை நீங்க மூணாவது டிபேட்ல எல்லாம் வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அது இந்த மாதிரி நபர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேட்காதீங்க. அவர் அங்க இருந்துட்டு இங்க விரட்டி விட்டு வந்தாரு. இல்ல ஒரு 4-5 நடிகை வச்சு கேட்கலாமா? போங்க, யாரு வேணாம்னா சரி போயிட்டு வாங்க. இல்ல டைவர்ட் ஆகுது. நான் கேட்டேன் இல்ல இந்த மாதிரி சமரச பாயாசம் செய்யறாரு விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நான் மீண்டும் ஒரு கேள்வி முன் வச்சா நீங்க அது கடைசி பதில் சொல்லல. விசிகா கடந்த காலத்துல சமரசம் செய்திருக்கிறதா இல்லையா? ஏன் வந்து ராஜாஜியோட கட் அவுட் மதுவிலக்கு மாநாட்டுல வந்து வைக்கணும்? அவர் வந்து கலைஞர் வந்து அந்த சிதம்பரம் நடராசர் கோவில்ல போய் இந்த மாதிரி பூஜை ஈடுபடணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ராஜாஜி கட் அவுட் அங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா மது ஒழிப்புல அவரு தீவிரமா இருந்தாரு. அப்போ கலைஞர்கிட்ட நேரடியா அவருடைய ஆபீஸ்லயே வந்து நீங்க வந்து மதுவை வந்து கலைஞர் 10-12 வயது இருக்கும். அவர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டுடைய சேர்மனாக இருந்தார் என்று நினைக்கிறேன். 3 தலைமுறை ஆயிடுச்சு. டிஸ்ட்ரிக்டோட சேர்மனாக இருந்தார். அப்போது அவர் அந்த வரலாற்று எல்லாம் குறிப்பிட்டு சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆனால் இத கூட திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க பாரு, திரும்ப கலைஞர் ஆட்சியில இருக்கும் போது சாராய கடை திறக்கும் போது ராஜாஜி அறிக்கை விட்டாரு. புரியாம பேசுறாங்க. ஒரு வீட்டுல இருக்கிற பொம்பளையே குடிக்காதரா பாவி நீங்களா? அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்ல சார், அவர் அறிக்கை கொடுத்தாரு, மது வேண்டான்னு கலைஞர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதுக்காக அந்த இந்த விளக்கம் வந்து அண்ணன் திருமாவளவன் அந்த மாநாட்டுல சொல்லல. மாநாட்டுல சொன்னது வந்து அவர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய சேர்மனாக இருந்த போது அவர் இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து நான் இந்த மாவட்டத்தில் வந்து மதுவிலக்கை வந்து நான் அமல்படுத்துவேன், நான் வந்து அமல்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா திராவிடர் கழகத்தினர் வந்து என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ராஜாஜி அவர்கள் வந்து மதுவை வந்து புழங்க விட்டுறக்கூடாது, அந்த நல்ல நோக்கம்லாம் அவர் கிடையாது. இதன் மூலியமா வந்து வருமானம் வந்துச்சுன்னா பள்ளிகளை திறந்துடுவாங்க, பள்ளிகளை மூடணும், பள்ளிகளை மூடுறதுக்கு தான் வந்து இவர் வந்து மதுவிலக்கு அமல்படுத்துறேன்னு சொல்லி நான் சொல்லல. திராவிடர் கழகத்தினர் பலரும் இந்த கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. என்னால ஆதாரத்தோட சொல்ல முடியும். குறிப்பா ஒரு பேரை இப்ப நான் இங்க பதிவு செய்யறேன், மதிமாறன் அவர்கள். அவரும் இந்த கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எங்களுக்கு 67 தேர்தல்ல ராஜாஜி சுதந்திரா கட்சி எங்களோட கூட்டணியில இருந்துச்சு. அவங்க கூட்டணியில இருந்ததுனால வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கிட்டுச்சு. ஆகையினால நாங்க ராஜாஜிய நாங்க வெறுக்க இயலாது. அதை புரிஞ்சுக்கோ. நீங்க இருக்காலையா விசிகா உங்களுக்கு வேற கொள்கை ஐயா சொன்ன மாதிரி ரெண்டும் ஒரே கொள்கை கரைஞ்சிருச்சா திமுகவோட அப்படின்னு? எங்க கொள்கையை ஒத்து போனதுனாலதான் ராஜாஜி எங்களோட என்ன நிர்பந்தம்? 7 கட்சி கூட்டணியில அவரும் ஒரு கட்சி. அந்த மதுவிலக்கு மாநாடு நீங்கள் நடத்தி அந்த கட்டவுட்டை நீங்க வச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை, விவாத பொருள் ஆக்கியிருக்க மாட்டேன் நானு. விசிகாவோட மாநாட்டில் ஏன் ராஜாஜியோட கட்டவுட்டு நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா நீங்க கூட்டணி வச்சீங்க. 67 பெருந்தலைவர் காமராசரை தோற்கடிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தார் அவரு. ஆனா விசிகா வைக்கிறதுக்கு என்ன நிர்பந்தம்? அதான் என்னோட கேள்வி. விசிகாவுக்கு என்ன நிர்பந்தம்னு எனக்கு தெரியாது. அது விசிகா வந்து அழுத்தம் கொடுத்தவங்களுக்கே தெரியாதா? நீங்க தானே பண்றீங்க. எதை வச்சு அவரை கவர் பண்ணீங்க, எதை வச்சு கவுத்தீங்க? ஏன் இவருக்கு வேற வேலையே இல்லையா? விசிகாரவங்க அவர் கூட உட்காந்து பேசாதீங்க, டிபேட் உட்கார சொன்னது இப்ப சரியா தான் இருக்கு. விளக்கத்தை சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் சொல்றானுங்க, நீங்க எதுக்கு அவர் கூட உட்காந்து டிபேட் பேசுறீங்க, எங்களை தப்பா பேசுறதுக்கு நீங்க ஆதரவான்னு கேக்குறாங்க. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இல்லப்பா, நான் உங்க மூச்சு கட்டி பேசுறேன், ஆனா உங்களால கொஞ்சம் மூச்சு விட சொல்லுங்கப்பா. ரொம்ப நல்லா பண்றீங்க. ஏங்க ஒரு எங்க இனம் தான், ஒரு எப்படி பார்த்தாலும் ரெண்டு ஒரு இனம். நான் வந்து அவர் பேசணும் இல்லையா, ஐயா நல்லா வச்சு மறைமுகமா செய்யறேன். ஓகே ஏர்போர்ட் சார், இப்போ சமரச பாயாசம் செய்கிறார் விஜய் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. எப்படி வந்து அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி எப்படி பகவத்கீதையை தன்னுடைய கரத்தில் அவர் வாங்க இயலும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. போய் எங்க பாயாசத்துல குடிக்கிற ஆளு தானே, போய் 2 மோண்டு வாங்கி குடிக்கிறா நீங்க. இல்ல அதெல்லாம் அண்ணன் திருமாவளவன் சுயமரியாதை ஒரு படையை உருவாக்கி வச்சிருக்காரு. சுயமரியாதை விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது? விஜய் புக்கு கொடுக்க நான் வாங்குறதான்னு கேட்டீங்கன்னா நீ சுயமரியாதை. எங்க அண்ணா எங்க ஓனர் போச்சு பாரு, சுயமரியாதை பத்தி பேசுறதுக்கு 1% தகுதி இருக்க. சிரிக்கிறாங்க பாருங்க. ஒரு பட்டியல் சமூகத்தை போட்டு மெதிக்கிறாங்க. நாங்க சொல்ல எங்க அண்ணா மெதிக்காதீங்கன்றான். எங்க அண்ணா என்ன சொல்ல, இல்ல கொஞ்சம் எதவா இருக்கு தம்பி, எனக்கு இடுப்பு பிடிச்சிருந்தது, அவங்க மீச்ச மீதியில தான் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு அவரே சொல்றாரு. நாங்க என்ன சொல்றது?
இதை எதுக்கு அதை யூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. எதுக்கு ஐயா முதலமைச்சர் எதுக்கு கோச்சுக்க போறாரு? இது இவர் ஒரு தனி அரசியல் கட்சி நடத்துறாரு, கூட்டணியில இருக்காரு. அது விஜய் கூட போனான்னா இவர் ஐயா சொன்ன மாதிரி வேற யாருங்க அது வேற. ஆகையினால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை கண்ணு. ஆனா அவருக்கு அது மனசாட்சிக்கு விரோதமா இருக்கு தெரிஞ்சதுனால அவர் அம்பேத்கர் மனசாட்சிக்கு விரோதமா. அம்பேத்கர் இல்லைங்க, நீங்க எதுக்கு அம்பேத்கர் நுழைக்கிறீங்க? ஏன் அம்பேத்கருக்கு இன்னைக்கு காலையில அவர் வந்து மாலை மரியாதை பண்ணலையா? என்ன பேசுறீங்க? அவர் இல்லைன்னா அம்பேத்கரே இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமா தெரிஞ்சிருக்காது. ராமதாஸ் எப்படி செஞ்சாரு? ராமதாஸ் முன்னாடி செய்யல, விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி வைக்கும் போதுதான் அதை பண்ணாரு. தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்தவர். சும்மா கதை விடுறீங்க. இங்க பாருங்க, எல்லா காலத்திலயும் எல்லாரும் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கு வந்து நடந்திருக்கு. டிசம்பர் 6 அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் என்பது தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளா மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்படி தோண்டு கிடந்தது, இப்ப எழுந்து நிக்குது. வேற என்ன சொல்றது வாயில? ஏங்க உங்களுக்கு எதுக்கு இந்த முஸ்லிம்ஸ்ல கண்டா உங்களுக்கு எதுக்கு அப்படி இல்லங்க? அப்புறம் ஏங்க பாபர் மசூதி இடிச்சது தப்பா ரைட்டா? அதுக்கு வாங்க அதே மாதிரி இப்போ ஊட்டியில கொண்டு போய் பாபர் மசூதி இடிச்சது தப்பு ரைட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க இருக்கிற எஸ்சி பரப்ப எல்லாம் சேர்ந்து செங்கல் எடுத்துக்கிட்டு வந்து ஊப்பிக்கு போறாங்க. ஒரு டிசம்பர்ல அறிவிச்சாங்க. எங்க மசூதி கட்டுறது இங்க இருந்து போறாங்களாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல கைதாகிறாங்க. இதெல்லாம் சிரிப்பா இல்ல? இருக்கா இல்லையா? இவங்களுக்கு இது பரமேஸ்வரன் பத்தியா என்னென்ன வெடி கட்டுறாங்க பாரு. இங்க பாருங்க, அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம். இன்னைக்கு முஸ்லிம்ஸ்ல இருக்க அதிகமான ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க பட்டியலின மக்கள் தான். போன பாய்ங்க புல்லா போட்டு போல எல்லாம் எங்க ஆளுங்க தான் மாட்டுக்கறி வச்சுன்னு போனாங்க. அப்புறம் தான் அவ்வளவுதான். அதனால எங்க மக்களுக்கான பிரச்சனையை நாங்க வந்து பண்ணக்கூடாது. எவனுக்காதவனா இவங்க கத்தலாம், யோ எங்கயா எங்களுது அப்படின்னு இவங்க மட்டும் கேட்டக்கூடாதுன்றதுல ஐயா எப்படி உறுதியா இருக்காரு. ஆனா இந்த கேள்வியை நியாயமா நீங்க ஆதிக்க சாதியினர்கிட்ட முன் வச்சிருக்கணும். நாங்கள் இது மாதிரியான வந்து சாதி அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறோம், அப்போது எந்த ஒரு பிராமணனும் வரலையே எங்களுக்காக அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும் நியாயமா. ஆனா அதுக்கு நேர் மாத்தமா இன்னொரு இல்ல சமுதாயத்திலேயே இன்னொரு சமுதாயம் நசுக்கப்படுது. அந்த சமுதாயத்தை நீங்க ஒப்பிட்டு நீங்க பேசுறீங்க. நான் சொல்றத கேக்குறீங்க நீங்க. எங்க நாங்கள் பாதிக்கப்படும் போது எந்த பாயம் வந்து நிக்கலங்க, பாய்க்கு நாங்க போய் நிக்கிறோங்க. அண்ணன் திருமாவளோட மேல நிறைய இஸ்லாமியர்களை பாக்குறோம். அண்ணன் திருமாவளோட மேடையில நிறைய இஸ்லாமியர்கள் பாக்குறோம். ஒரு எம்எல்ஏ கொடுத்திருக்காருல்ல, எத்தனை பாய் மாதிரி தொப்பியோட வந்து மாறாங்க நீங்க சொல்லுங்க. தொப்பி போடாம வந்திருப்பாங்க, சொன்னது பண்ணாம கூட வந்திருப்பாங்க. சரி, ஓகே. காமாட்சி ஐயா, நிறைவான ஒரே ஒரு கருத்து. அந்த அதானி விவகாரம் சம்பந்தமாக இன்றைய தினம் செந்தில் பாலாஜி அவர்கள், அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் வந்து அதானி அவர்களோடு நாங்கள் எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போடவில்லை இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு. அதே போல் முதல்வர் அவர்களும் சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. யாரேனும் வதந்தி பரப்பது நோக்கத்தில் வந்து இந்த விவகாரத்தை நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறது இந்த இதைத்தானே நானும் கடந்த ஒரு மாத காலமா சொல்லி அமெரிக்கால இருந்து என்னைக்கு அவன் சொன்னானோ அன்னையில இருந்து நான் தானே சொல்றேன். எத்தனை ஊடகத்துல அதிமுக ஆட்சி காலத்துல நிலக்கரி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லா பத்திரிகையும் வந்து இன்னும் பதிவு செய்யல. இங்க பாரு, நான் சொல்ற விஷயத்த கேட்டுக்கோ. அதானிய வந்து எங்க முதலமைச்சர் சந்திக்கல. ரெண்டாவது, தமிழ்நாடு அரசும் இந்த மின்சாரம் வாங்கினதுக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒன்றிய அரசு வாங்கி எங்களுக்கு கொடுத்துருக்கு. நாங்க அவங்கள்ட்ட இருந்து ₹2.60 நாங்க மின்சாரத்தை வாங்குறோம், அவ்வளவுதான். இதுல வந்து நாங்க எங்களுக்கு எந்த இடைத்தரகரும் இல்ல, இடைத்தரகரே இல்லாம நேரடியா அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அவர்கிட்ட இருந்து அரசாங்கம் வாங்குது, அதானிட்ட இருந்து ஒன்றிய அரசு வாங்குது, ஒன்றிய அரசுகிட்ட இருந்து மாநில அரசு வாங்குது. இதுல வந்து இவர் ஒரு கதை விடுவாரு பாரு, புதுசா ஒரு கதை விடுவாரு. தமிழ்நாடு அரசு வேண்டான்ட்டாங்க, வாங்க மறுக்கிறாங்க அப்படின்னோட நான் தமிழ்நாடு அரசு நான் சரி கட்டிக்கிறேன், நீங்க வாங்குங்க அப்படின்னு சொன்னாரு. இவர் இன்னும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துக்கும் இவர் தான் ஒட்டு மொத்தமா ஏஜெண்டா வேலை பார்த்திருப்பாரு போல இருக்கு. இவரு கமிஷன் வந்திருக்கு, அதனாலதான் வெள்ளச்சட்டை கலையாம திருநாரு போல இருக்கு.
ஒரு எஸ்சி வெள்ளை சட்டை போறது கூட புரியல தெரியுதா? இதுல எல்லாத்துலயும் வந்து திமுகவோட சாதி எல்லாத்துலயும் சாதி வண்ணம் பூசுறது மனப்பான்மை கொண்டவரா திரு காமாட்சியா உடனுடன் வந்து திமுக இது மேல வருதுந்தா நாங்க வெள்ளை சட்டை வாங்கி கசக்கி கொஞ்சம் சாணி கீழே போட்டு முக்கிகள் வந்து நிக்கணுமா? நீங்க கமிஷன் வாங்கலைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க இத பத்தி பேசுறீங்க, பக்கத்துல இருந்த மாதிரி பேசுறீங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. அமெரிக்காவில ட்ரெயில் வரதானே போகுது, வரட்டும். வந்து உங்க சாயம் எடுக்க தானே போகுது, வரட்டும். முன்னாடி 13ஆம் தேதி ஒரு கேஸ் வருது, பாப்போம் யார் இருக்கீங்க யார் இல்ல அப்படின்னு நடக்கத்தானே போகுது. ஓகே, செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படியான ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. 13ஆம் தேதி வரட்டும் சார். அவர் மந்திரியா இருக்க மாட்டாருன்னு பாரு. இன்னும் 6 நாள் இருக்கு சார். 6 நாள் இல்ல, அவர் மந்திரியா இருக்கலாமா வேண்டாம் என்னவோ அதுதானே வந்து பாத்துக்கிறவங்க. அவர் மந்திரி இல்லைன்னாங்க, இன்னொருத்தர் மந்திரியா வருவாருங்க அந்த இடத்துல. நீங்க என்ன பேசுறீங்க? உங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, நாங்க பாத்துக்குவோம்யா. எங்களுக்கு தேர்தலை பத்தி பயம் இல்ல, தேர்தலை பத்தி எங்களுக்கு ஜுரம் இல்ல. நாங்க ஒண்ணும் நிமோனியா காய்ச்சல் வந்து படுத்திருக்கல, சும்மா பேசாதீங்க. இப்ப ஏன் VVK இளங்கோவன் அவர்களை பத்தி தேவையில்லாம இழுக்கிறீங்க? இந்த பாரு, இது வந்து அவரு காய்ச்சல் வந்திருக்குங்கிறதுக்காக நாங்க அப்படி பேச இயலுமா? சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, சும்மா அரசியல் பேசு, அவசரத்தனம் பேச. இல்ல நீங்க ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாம படுத்ததா பரவாயில்ல, அதான் இந்த குறிப்பிட்ட ஒரு காய்ச்சலை சொல்றதுனால நீங்க வந்து உங்க கூட்டணி கட்சியுடைய தலைவர் ஒரு தொகுதி கொடுத்துட்டு வருத்தம் அவருக்கு வேற. ஓ ஐயா, நீங்க கிளைம் பண்ணீங்களோ அந்த தொகுதியை? சும்மா இருங்கப்பா, சும்மா எதை வேணாலும் போற போக்குல எதை வேணாலும் எங்க அரசுல அதிமுக ஆட்சி காலத்துல அந்த நிலக்கரி கொள்முதல்ல வந்து சேர்த்த வாரி ஊத்துறீங்க சொல்லிதான் சேர வாரியை விட்டாங்க. அது யாரு ஜனங்கள் வேணா உங்க கையாளுதான், வேற யாரு? இல்ல நிலக்கரி அதிமுக அதிமுக இல்லங்க, நீங்க எங்க அதிமுக, நீங்க பிஜேபி இல்ல. கேள்வி கேட்டா பிஜேபி, நிலக்கரி கேட்டா அதிமுக ஆட்சி காலத்துல ஏற்கனவே நிலக்கரி அந்த 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பரவலாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ ஏன் எடுக்கலை? அப்போ அதிமுக தானே உங்களுடைய எதிர்கட்சி தானே, நீங்கள் தாராளமாக அந்த நடவடிக்கை எடுக்கலாமே. எடுத்தால் உங்களுடைய எதிர்கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்களாம் தானே உள்ள சிறை சொல்ல இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட கோடநாடு கொலை வழக்கில் கூட இப்போ நேற்றுக்கு கூட நீதிமன்றம் ஒரு அப்போ சசிகலா அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால சில விஷயங்கள் வந்து எல்லாமே தீர்க்கமா விசாரிச்சு அதை வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகும்போது அது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. அதுக்குரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க, ரெடி பண்ணி போவாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் காலம் தான் இல்ல. இப்ப இன்னும் வரைக்கும் ஒரு அமைச்சர் கூட இன்னும் சரி சொல்லலையே, முன்னாள் அமைச்சர். அவங்க சரி போகணும்னு நீங்க எதிர்பார்க்க, நீங்க சொன்னீங்க உங்க வாக்குறுதி. நாங்க சொல்லுவோம், நாங்க அதுக்குரிய எவிடன்ஸ் வேண்டாமா? எதிர்கட்சியா இருந்த போது போற போக்குல எல்லாம் நம்ம முதல்வர் எதிர்கட்சியா இருக்கும் போது பேசுறதெல்லாம் வந்து ஆளுங்கட்சியா இருக்கும் போது செய்யணுங்கிறது சட்ட வடிவம் கிடையாது, புரிஞ்சுக்கோ. ஆட்சிக்கு வருவதற்கு பல பொய்களை சொல்லி மக்களை சொல்ல மாட்டோம், சொல்றத செய்வோம், செய்ய இயலாத உண்மையை சொல்ல மாட்டோம். ஓ, அப்படி வார்த்தையை ஒன்றும் மாத்திக்கலாமா? அப்படி அவரு சொல்லுவாரியா, அவரு எதிர்கட்சிக்காரரு, அவரு அப்படிதான் பேசுவாரு. அவர் ஏதாவது கேட்டாக்கா உடனே ஜாதியை சொல்லுவாரு. அவருக்கு அதே ஜாதியை சொல்லி சொல்லி சொல்லியே மத்தவங்களை எல்லாம் மிரட்டுறது, அந்த மிரட்டல இங்கேயும் பேசுவாரு. அந்த பத்தியா தான் பேசுவாரு. ஓகே, நீங்க பொறுத்திருந்து பாருங்க, கண்டிப்பா அந்த வழக்கு தொடரப்படும். ஓகே, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ ஏற்கனவே அதிமுக ஆட்சியில ஊழல் நடந்ததாக நம்ம பத்திரிகை செய்திகள்லாம் வந்துச்சு. அப்போ கூட திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு வழக்கு பதிவு செய்யல. தங்கள் லாபத்துக்காக அதை பயன்படுத்திக் கொள்வாங்க. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கியமைக்கு மிகுந்த நன்றிகள்.